நாங்கள் பாடுகின்றோம் இந்நேரத்தில். சான்றோரும் அவையோருக்கு வந்தனம் கூறி கதிர் பொறுக்கிய இளம் மங்கு என்று எம் இசைவெளி நற்செய்தியினை தொடங்குகிறோம். அது யாருடைய சரித்திரம் தெரியுமா? ஆம், மோவாபிய பெண் ரூத்தின் சரித்திரம். தேசமெங்கும் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. பஞ்சத்தில் மிதந்த எலிமலே தன் மனைவி மற்றும் தன்னுடைய 2 குமாரரோடு மோவாபிலே குடியிருந்தார். குடும்ப தலைவன் திடீரென்று இறந்தும் விடுகிறான். வயது வந்த மக்லோன் கிதியோனுக்கு தாய் நகோமி திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார். கல்யாணம் கல்யாணம் மோவாபிலே கல்யாணம், கல்யாணம் கல்யாணம் மோவாபிலே கல்யாணம், மக்லோனுக்கு கல்யாணம், ஊர்வலோடு கல்யாணம், கிதியோனுக்கு கல்யாணம், ரூத்தோடு கல்யாணம், கல்யாணம் கல்யாணம். ஒன்றுமே குறைவில்லை. ஒரே மருமகள் வந்தாலே குடும்பம் தாங்காது. ஆனால் இங்கே ஒரே வீட்டிலே ஒரே நேரத்திலே 2 மருமகள்கள் இங்கு வருகிறார்கள். எனக்கு ஒரு கதைதான் ஞாபகம் வருகிறது. புதுசா கல்யாணமாகி வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட மாமியார் சொன்னாங்களாம், என் அருமை மருமகளே, இந்த வீட்டுக்கு ஒரு சில வரமுறை இருக்கு. இந்த குடும்பம் ஒரு அமைச்சரவை மாதிரி. உங்க மாமனார் தான் இங்க முதல்வர், பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை எல்லாத்தையும் கவனிச்சுப்பாரு. நான் தான் இங்க துணை முதல்வர், உள்துறை, நிதித்துறை, ஜவுளித்துறை, இது எல்லாமே என்னுடைய பொறுப்பு. உன் வீட்டுக்காரர் இருக்காரே, உன்னுடைய கணவர், அவர்தான் இந்த வீட்டு வசதித்துறை, போக்குவரத்துறை எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அதுலயும் உனக்கு ஒரு அழகான ஒரு பொறுப்பு தரலாம்னு இருக்கிற. உணவுத்துறை, குடும்ப நலத்துறை, சுகாதாரத்துறை எல்லாத்தையும் பார்த்துக்கம்மான்னு அழகாக சொன்னாங்க. உடனே அந்த மருமக என்ன சங்குச்சாங்க தெரியுமா? அழகான ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. ஒரு சிரிப்பு சிரிச்ச உடனே அந்த மாமியார் நினைச்சாங்களாம், என் மருமக என் டீலிங்குக்கு ஒத்து வந்துட்டா போல என்ன. ஆனா அந்த மருமகள், ஐயோ மாமி, எனக்கு இந்த பெரிய பொறுப்பெல்லாம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். எதுக்கு அத்தை எனக்கு இந்த பொறுப்பெல்லாம், நீங்களே வச்சிருங்க. நான் வந்து எதிர்கட்சி தலைவராகவே இருந்துட்டு போறேன்னு அப்படின்னு சொன்னாங்களாம். இதுதான் இன்னைக்கு இன்றைய குடும்பத்தின் நிலைமை. ஆனா நகோமிக்கு கிடைச்சது பாருங்க 2 தங்கங்க, கட்டி கரும்புங்க. அவங்கள பார்த்தா ஊராரெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? குடும்பம் நல்ல குடும்பம், அன்பான குடும்பம், நகோமி குடும்பம். குடும்பம் நல்ல குடும்பம், அன்பான குடும்பம், நகோமி குடும்பம். வேதம் கூறும் அன்பை இவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டி சுற்றல் காற்று மாதிரியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். வேதம் கூறும் அன்பை இவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டி சுற்றல் காற்று மாதிரியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சந்தோஷமா இருந்த குடும்பத்துல யாரு கண்ணு பட்டுச்சோன்னு என்னமோன்னு தெரியல. அடிக்கு மேல அடி. மக்லோன், கிலியோன் இவங்க 2 பேருமே திடீரென்னு இறந்துட்டாங்க. ஆனா அந்த நகோமி அந்த நேரத்துல ரொம்ப ஒரு வேதனையாகவே காணப்படுகிறார். தனிமையாய் விடப்பட்டேனே, தடவரை இழந்தேனே, மகன்களையும் இழந்தேனே, ஐயோ இனி நான் என்ன செய்வேன்? இன்று வரை இருந்த வாழ்வு எளிமையும் கசந்து போச்சே.
போல ஆண்டவரும் உங்ககிட்ட தயவு கூறுவாருன்னு. ஆனா நானும் யூதா தேசத்திற்கே திரும்பி போயிடுறேன்னு. மூத்த மருமகள் மாமியார் என்ன செய்தால் தெரியுமா? முத்தமிடுகிறாள், தன் வீட்டிற்கு திரும்பி போகிறாள். ஆனால் இளையவள் என்ன செய்தால் தெரியுமா? நீரில்லாமல் நான் எங்கே போவேன் மாமி, நீரில்லாமல் நான் எங்கே வாழ்வேன் மாமி, நீரில்லாமல் நான் எங்கே போவேன் மாமி, நீரில்லாமல் நான் எங்கே வாழ்வேன் மாமி, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன், உன் சரணம் என் சரணம் என்றாகட்டும், உன் தேவன் என் தேவன் என்றாகட்டும், நீரில்லாமல் நான் எங்கே போவேன் மாமி, நீரில்லாமல் நான் எங்கே வாழ்வேன் மாமி. மரணமே அல்லாமல் வேறொன்றும் என்னை உம்மை விட்டு பிரிக்கலாகாது என்று தேவன் அதை நிர்ணயித்தால் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். வெட்டு 1 துண்டு 2 என்று அழகாக பேசி முடிக்கிறார். மருமகள் ரூத் மாமியார் என்னதான் செய்ய முடியும்? அன்பு தொல்லை கொடிநடையாக நடந்து இருவரும் பெத்லகேம் ஊர் வந்தாச்சு. இவர்கள் பெத்லகேம் ஊர் வந்ததை அறிந்த ஊர் ஜனங்கள் நகோமியின் வீட்டு முற்றத்தில் கூடுகின்றன. ஒருவருக்கொருவர் நகோமி வந்திருக்கிறாள் என்று கூறுகின்றன. உடனே நகோமி என்ன செய்தால் தெரியுமா? பெருமையாக திரும்பி வந்தேன், சிறுமையாய் பேசப்பட்டேன், நகோமி எங்களை அழைக்காமல் மாறாள் என்றே சொல்லுங்கள், விரைவாழ்வென்று சொல்லும் தேவன் வெறுமையாக்கி விட்டார், மிகுந்த கசப்பை தந்து விட்டார், கலங்கி தவிக்கிறேன், விரைவாழ்வென்று சொல்லும் தேவன் வெறுமையாக்கி விட்டார், மிகுந்த கசப்பை தந்து விட்டார், கலங்கி தவிக்கிறேன். வாக்குறுதிமை அருகினிலே போவாஸ் என்ற உறவின் முறையார் வயலில் அவளை பின்தொடர்ந்து செல்கின்றார். இவரை பார்த்த போவாஸ் கண்காணியை பார்த்து கேட்கிறார், கதிர் பொறுக்கும் பெண் பிள்ளையா, எதுக்கு தாங்கலையா, அவளைதான் தெரிந்திருந்தா கொஞ்சம் நீ சொல்லையா, அவளைதான் அறிந்திருந்தா கொஞ்சம் தெளிவா சொல்லையா, அவளைதான் தெரிந்திருந்தா கொஞ்சம் தெளிவா சொல்லையா, அவளைதான் அறிந்திருந்தா கொஞ்சம் தெளிவா சொல்லையா. பதிலாக கண்காணி போவாசை பார்த்து கூறுகிறார், மோவாப் தேசத்து பெண்தான் நகமியோடு வந்தாள், அரிக்கட்டுகள் சிந்துவதை பார்க்குவதற்கு வந்தாள், மோவாப் தேசத்து பெண்தான் நகமியோடு வந்தாள், அரிக்கட்டுகள் சிந்துவதை பார்க்குவதற்கு வந்தாள். காலை முதல் மாலை வரை இங்கு தான் இருக்கிறாள் என்று கூறி முடித்தான் கண்காணி. உடனே போவாஸ் அவன் மீது இரக்கம் கொள்கிறான். மகளே, ஓ மகளே, நீ கொஞ்சம் இதை கேளாயோ, இதை கேளாயோ, இதை கேளாயோ, கதிர்களை பொறுக்கிக் கொண்டு தரித்திரு என்று நீ சொல்வானே, என் தண்ணீரை குடித்து பசியார சாப்பிட்டு திட்ட விடுவேன் கேளாயோ, என் தண்ணீரை குடித்து பசியார சாப்பிட்டு திட்ட விடுவேன் கேளாயோ.
கூறுகின்றார். ஊரவின் ஊரையா போவாஸ் தன் நிலத்து வார்கோதுமை சுற்றுவார். புத்தி சிங்காரித்து கற்றுக்கு போயவர் கண்ணில் படாதிருவார். புத்தி சிங்காரித்து கற்றுக்கு போயவர் கண்ணில் படாதிருவார். தன்னை காணும் போது உணர்ந்தவன் செய்ய வேண்டியதை உணர்ப்பான். தனக்கு பாக்கியம் உண்டாகும் படிக்க இதை சொன்ன மகளே. உனக்கு சௌக்கியம் உண்டாகும் படிக்க இதை சொன்ன மகளே. தன் மாமியார் சொற்படி செய்கிறாள் மருமகள் ரூத். அனைத்தும் நிறைவேறுகிறது. போவாஸ் ரூத்தை சுதந்திரவாளி என்று கூற போவாஸ் ரூத்தின் நற்குணத்தை மிச்ச அவன் ரூத்தை மணமுடிக்க திட்டம் கொள்கிறாள். மோவாப் ரூத் தம்பதிக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அதற்கு ஓபேத் என்று அழகிய பெயரை சூட்டுகின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ரூத்தின் சந்ததியில் பிறந்தார் என்று கூறப்படுகிறது. தாலேலோ தாலேலோ தாலே 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 தாலேலோ 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 தாலே தாலே தாலேலோ என்று அழகாக சீராட்டி வளர்க்கின்றாள் அழகிய அந்த குழந்தையினை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு வயது முதலே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார். அதுபோலவே நாமும் இந்த பக்தி சங்கத்திற்கு கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆண்டு விழாவை சிறப்பிப்பதற்காக இந்த இடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம். நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து நற்சாட்சியுள்ளவர்களாக வாழ்வோம் என்று மங்கள பாட்டுடன் நிறைவு பெறுகின்றோம்.